மகிமையின் பிதாவே, உம்முடைய மகிமையுள்ள மகத்துவமுள்ள வார்த்தைகளில் அடங்கி இருக்கிற அதிசயங்களையும் மகிமையான காரியங்களையும் நாங்கள் பார்க்கவும் அனுபவிக்கும் தக்கதாக எங்களுக்கு எல்லாருக்கும், இதை கேட்கிற எல்லாருக்கும் தெளிந்த புத்தியையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாய் மகிமையின் கர்த்தராம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த 31 இரவு முதலாக மகிமையை குறித்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை சிருஷ்டித்த போதே, ஏதேன் தோட்டத்தில் மனிதனை சிருஷ்டித்த போதே அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் என்ன செய்திருந்தார்? கர்த்தர் முடிசூட்டியிருந்தார். crowned him with glory and honor. மலையாளத்தில் വ്യക്തமாக எழுதிയിട്ടുണ്ട്. மகத்துவமும் தேஜஸும் கொண்டு அவனை அணியிச்சிருന്നു. he dressed him garment of glory and garment of honor. அதாவது மகிமை என்கிற வஸ்திரத்தினால் அவனை மூடி இருந்தார், அணிவித்திருந்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அதை இழந்தான். திரும்பவும் இயேசு பூமிக்கு, மகிமையின் பிதா தன்னுடைய மகிமையின் குமார் நாம் இயேசுவை பூமிக்கு அனுப்பி அந்த கல்வாரியிலே திரும்பவுமாய் நமக்கு அந்த மகிமையின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க கல்வாரியில் இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். ரோமர் 8:30 தெளிவாய் சொல்லுகிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் என்பதில் திருப்தி ஆயிடக்கூடாது, நாம் மகிமையை அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. மகிமை என்பது என்னன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு உதாரணத்திற்கு நான் சொல்லி இருக்கிறேன். மகிமை என்பது தேவனுடைய, அதாவது நம்முடைய கர்த்தருடைய எக்ஸ்ட்ரா பவர், அதாவது சர்வ வல்லமை. சாதாரண வல்லமைக்கு மேலான சக்தியும் பலனும் வல்லமையும் எங்கே வெளிப்படுகிறதோ, மகிமை 3 விதத்தில் வெளிப்படும்னு பார்த்தோம். பட்சிக்கிற அக்கினியாய் மகிமை வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? தகிப்பிக்கின்ற ஒரு தீயாய், கன்சியூமிங் ஃபயராய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். சாதாரண அக்கினி, சாதாரண அக்கினி. ஆனால் அந்த அக்கினியையும் சுட்டரிக்கிற ஒரு அக்கினி உண்டு. அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் அக்கினி. அல்லேலூயா. சாதாரணமான மேகம், ஆர்டினரி மேகம் நம்ம இப்போ பார்க்கிறோம். ஆனால் இதற்கு மேலே ஒரு மேகம் உண்டு. அது ஒளியுள்ள மேகம். அந்த மேக ஸ்தம்பம் தான் ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமையாய் தங்கி இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி இருந்தது. சாலமோன் கட்டின ஆலயத்தில் இறங்கினது. தேவ மகிமை ஒலிவ மலையிலே, மறுரூப மலையிலே ஒளியுள்ள மேகமாய் அந்த மகிமை இறங்கினது. 3வது, மகிமை என்பது சாதாரணமாய் பிரகாசிக்கிறது. சூரியனோ சந்திர நட்சத்திரமோ லைட்டோ பிரகாசிக்கிறது. ஆர்டினரி பிரைட்னஸ், அவ்வளவு சாதாரண பிரகாசம். ஆனால் தேவனுடைய மகிமை என்பது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல காட்டிலும் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமாய் மகிமை வெளிப்படும். அது எசேக்கியேல் 1:26-27 பார்த்தோம். சங்கீதம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்த்தோம். இது நம்ம வாழ்க்கையில் எப்படி செய்யும்னா, அது சாதாரணமாக உன் பைப்பில் வர்ற தண்ணீரும் மற்றவ பைப்பில் வர்ற தண்ணீரையுமே வித்தியாசமாக காட்டும். நீ உங்கள் வீட்டில் ஒரு குடத்தில் தண்ணி வச்சு அதை எடுத்து குடிச்சன்னா, கர்த்தருடைய மகிமை இந்த தண்ணியில் இறங்குனா அது சாதாரணமான தண்ணியா, சாதாரண வெள்ளமாக இருக்காது. அது தேவனுடைய மகிமையினால் திராட்சரசமாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. நீ குடிக்கிற தண்ணீர், அவர் சொன்னார், நான் உன்னும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு. எஸ், நீங்களும் நானும் குடிக்கிற தண்ணீர் சாதாரணமான ஆர்டினரி வாட்டர் அல்ல, சாதாரண தண்ணீர் அல்ல. அது தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட தண்ணீர். நீ குடிக்கும் பொழுது உன் சரீரத்திலேயே அது அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நீ புசிக்கிற ஆகாரத்தில் அது மகிமையை கொண்டு வரும். அது வியாதியை மாற்றும். ஆகையினால கடைசியாக ஒன்று சொன்னேன், அடிக்கடி ஏழை ஒன்றும் விவரம் இல்லாதவங்க கூட புரிந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். மகிமை என்ன செய்யும்? கொஞ்சமாக இருக்கும், என்ன வராது? குறைவே வராது. சொல்லுங்க, மகிமை என்ன செய்யும்? கர்த்தாவின் தேஜஸ் എന്ത് ചെയ്യും? கையில் உள்ளது குறைச்சு காணப்படும். அது ஒരിക്കലും எடுக்கந்தோறும் அது குறவு வருத்தே இல்லை. കാണാൻ കുറച്ചാണ് ഉള്ളത്. very little it may be, but you won't like nothing. புரியுதா?
கை பார்க்கும்போது 5 அப்பம் தான், ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா எடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்க 5000 தான் சம்பளம், எடுக்க 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 தேவன் மீதியானதை எடுக்கத்தக்கதாய் உன்னை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். கொஞ்சம் மாவு தான், எடுக்க எடுக்க ஆனால் பெருகிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை கொஞ்சமா தெரிய வைக்கிறதையும் குறைவில்லாமல் பெருக பண்ணும். ഹല്ലേലൂയാ. യഹോവയുടെ തേജസ് ചെയ്യുന്ന ഒരു വലിയ പ്രവൃത്തി, ഒരു വീര്യ പ്രവൃത്തി, ഒരു അത്ഭുതകരമായ പ്രവൃത്തി എന്താണെന്ന് പറഞ്ഞാൽ കയ്യിലുള്ളത് കാണാൻ ഇച്ചിരി ഉള്ളൂ, എന്നാൽ ഒരിക്കലും അത് കുറയുകയില്ല. கொஞ்சமா இருக்கும், ஆனால் என்ன வராது? சொல்லுங்க, முதர்ந்து சொல்லுங்க. கொஞ்சமா இருக்கும், ஆனால் எனக்கு குறைவே வராது. கர்த்தருடைய மகிமை அதை ஆசீர்வதிக்கும். எதையாவது புரிஞ்சுக்கங்க, மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்னா, உங்கள் லாங்குவேஜுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் எல்லா வருமானமோ எதுவோ கொஞ்சமாக தெரியும். மாவோ எண்ணெயோ வருமானமோ வஸ்திரமோ நம்ம படிக்கிற படிப்போ எல்லாம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ படித்த படிப்பு பெரிய மகிமை உனக்கு கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம ஒரு சில ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். பல தலைப்பில் பார்த்து இன்னைக்கு மகிமையின் சந்தோஷம் எனக்குண்டு அல்லது உனக்குண்டு அல்லது பிரைஸ் தி லார்ட், மகத்துவத்திൻ്റെ சந்தோஷம் நினக்குண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தமிழில் மட்டும் அது எனக்குண்டுன்னு போட்டு விட்டேன். ஆமென். நம்ம கிளைம் பண்ணணும், மகிமையின் சந்தோஷம் எனக்குண்டு. ஒரு இல்லை என்ன பாருங்க, என்ன பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரா. அது எப்படிப்பட்ட சந்தோஷமா? மகிமையான சந்தோஷம். சொல்லுங்க, அல்லேலூயா. A glorious joy is kept for everyone, those who serve him with whole heart, with all heart. அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட சந்தோஷமா? மகிமையான சந்தோஷம். கொஞ்சம் ஆழமா சுருக்கி சொல்றேன், நல்லா கவனிங்க. உலகத்தில் சந்தோஷம் என்பது 3 விதத்திலே மனிதன் அனுபவிக்கிறான். சந்தோஷம். ஆனா எனக்கும் உனக்கும் தருகிறவர் எப்படிப்பட்டவர்? அந்த சந்தோஷத்தை தருகிறவர் எப்படிப்பட்டவர்? மகிமையானவர் தருகிற சந்தோஷம் எப்படித்தான் இருக்கும்? மகிமையா இருக்கும். மகத்துவத்தின் ராஜாவு நமக்கு நல்கின்ற சந்தோஷம் அது மகத்துவம் ஏறியராதுன்னா, மகத்துவம் உள்ளதான தேஜமயன தெய்வம் தருண கர்த்தாவு இயேசு தருண சந்தோஷம் அது தேஜஸ் நிறைஞ்ச சந்தோஷமான. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது எப்படி அனுபவிக்க போறோம்னு சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. அப்போ இப்போ கவனிங்க, இப்போ உலகத்தில் 3 விதமான சந்தோஷம் உண்டு. ஒன்று பாவத்தினால் உண்டாகும் சந்தோஷம். எதில் மனுஷன் இன்னைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்? பாவத்தினால. அநேக பாவத்தினால் இன்னைக்கு மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். குடிக்கிறது, மதுபானம் பண்ணுறதுல சந்தோஷத்தை அனுபவித்து பார்க்குறான். தம் அடிக்கிறதுல, கஞ்சா அடிக்கிறது, லாகிரி வஸ்துகள், போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுவதில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். குடும்ப ஜீவிதத்தில் தனக்கு ஒய்ஃப் இருக்கும்போது வேசித்தனத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஆண்கள் உண்டு, அல்லது வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிற பெண்கள் உண்டு. இப்படிப்பட்ட சந்தோஷங்களை எல்லாம் மனிதன் அனுபவிக்கிறான். சினிமாவில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், திருடுறதுல, கொள்ளையடிக்கிறதுல, அடுத்தவனை கெடுக்கிறதுல, லஞ்சம் வாங்குறதுல, எல்லாத்திலையும் சந்தோஷம். பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அது சிட்சைக்கேதுவானதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இசி அந்த பாவத்தினால் வருகிற சந்தோஷம் இதை எதில் படிக்கலாம்னா, பிரசங்கியில் 11:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சபா பிரசங்கின்னு வரையும் மலையாளத்தில். பிரசங்கியில் 11:9. இப்போ இதெல்லாம் வாசிக்க எனக்கு டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அங்கே ஒரு வாலிபனை பார்த்து கர்த்தர் அது ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்ணின் காட்சிகளெல்லாம் நான் நட. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஒன்று வாய்ச்சேக்கா. பிரைஸ் தி லார்ட்.
യൗവനക്കാരാ, നിന്റെ യൗവനത്തിൽ സന്തോഷിക്കാം. യൗവനകാലത്തിൽ നിന്റെ ഹൃദയം ആനന്ദിക്കട്ടെ. നിനക്ക് ഇഷ്ടമുള്ള വഴികളിലും നിനക്ക് ബോധിച്ച വണ്ണവും നടന്നുകൊള്ളുക. എന്നാൽ ഇവയൊക്കെയും നിമിത്തം ദൈവം നിന്നെ ന്യായ വിസ്താരത്തിലേക്ക് വരുത്തുമെന്ന് അറിയുക. ആമേൻ. இதைத்தான் 99% ஜனங்கள் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. பாவத்தினால் தன்னை கண்ணு காணுறதெல்லாம் அனுபவிக்கணும், இருதயில இச்சை உண்டாகிறதெல்லாம் அனுபவிக்கணும். கேட்டால் நம்ம வாழ என்ன அனுபவிக்கணுமா? என்ன சொல்றாங்க? அனுபவிக்கத்தானே பிறந்தோம். நீ அனுபவிக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும். ஜட்ஜ்மெண்ட் டே வில் கம். ஒவ்வொருவனும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாவத்தின் சந்தோஷம் மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சந்தோஷம் எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்குது. சைடு ரூட்டில் போனால் கள்ளத்தனமான சந்தோஷங்களை அனுபவிக்கிற ஜனங்கள் சபைகளிலும் ஊழியர்களிலும் கூட இன்றைக்கு பெருகி போனார்கள். ஆகையினால் அந்த சந்தோஷத்தை நீ சிந்திப்பாயானால் கூட நீ சிட்சிக்கப்படுவாய். இன்னொரு சந்தோஷம் உண்டு, உலகம் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். பாவம் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் உண்டு. ரெண்டு, லோகம் நல்குന്ന ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கிற சந்தோஷம். ஒருவேளை இதில் பாவம் செய்ய மாட்டான் ஒருத்தன், கடினமாக உழைப்பான், கடின வேலை செய்வான், அவனுடைய வருமானத்தில் அவங்க சந்தோஷப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல நேர்மையாக தான் இருப்பாங்க, நேரான வழியில் நடക്കുന്നவர், ஒரு தெற்றும் செய்யத்தில்ல. பட் அவர்களுக்கு வர்ற நல்ல படித்து மார்க் வாங்கும் பொழுது அந்த படிப்பில் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவியில் ஒரு சந்தோஷம். நல்ல ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம். ஆஸ்தி வாங்கினால் ஆஸ்தியில் ஒரு சந்தோஷம். நல்ல ஒரு வாகனம் வாங்கினால் வாகனம் வாங்கினதில் ஒரு சந்தோஷம். நல்ல ஒரு விவாகம் நடந்தால் விவாகத்தில் ஒரு சந்தோஷம். நல்ல மக்கள் கிடைத்தால் மக்களில் நமக்கு ஒரு சந்தோஷம். இது பாவத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல, இது உலகத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். இது சிட்சிக்கப்படுகிற சந்தோஷம் அல்ல, இது தற்காலிக சந்தோஷம். These all joy are temporary. நல்லா பாருங்க, பரீட்சையில் மார்க் எடுத்தோன்னே நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு துள்ளிக்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். ஒரு வேலை கிடைச்சிட்டுனா ஒரு மாதம், அடுத்த மாதத்துலேருந்து அந்த சந்தோஷம் போயிடும். ஒரு விவாகம் நினச்சி விவாகம் நடந்த கொஞ்ச நாள் சந்தோஷம், அதுக்கப்புறம் அது இருக்காது. ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டுவோம், கொஞ்ச நாள் ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் அந்த வீட்டின் சந்தோஷம்லாம் மாறிடும். உங்களுக்கு புரியுதா? உலகம் கொடுக்கிற சந்தோஷமும் உண்டு. அது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வீடாக இருக்கலாம், நல்ல குடும்பமாக இருக்கலாம், நல்ல ஜோலியாக இருக்கலாம், நல்ல வருமானமாக இருக்கலாம், நல்ல ஆஸ்தியாக இருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், விதேசத்தில் ஜோலியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் இந்த சந்தோஷம் ஒரு விருந்து, நம்முடைய சொந்தக்காரங்க வந்து ஒரு விருந்தில் சந்தோஷம் இருக்கலாம். இதெல்லாம் டெம்பரவரி, தற்காலிகமான சந்தோஷம். உலகம் முதல்ல பாவம் ஒரு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், அது அழிவுக்கு ஏதுவான, நாசத்திற்கு ஏதுவான, சிட்சைக்கு ஏதுவான சந்தோஷம். அது மரணத்தை கொண்டு வரும், நரகத்தையும் கொண்டு வரும். உலகம் கொடுக்கும், நீங்கள் தப்பெல்லாம் பண்ணலை, சம்பாதிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நல்ல பிள்ளையை பற்றிங்க சந்தோஷமாக இருக்கு, வீடு கட்டுறீங்க சந்தோஷமாக இருக்குது, வாகனம் வாங்குறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூவில் போய் நல்ல இன்டர்வியூவில் ஜெயிச்சிட்டோம், நமக்கு வேலை கிடைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இதுவும் கூட நிரந்தர சந்தோஷம் அல்ல. என்னது? நிரந்தர சந்தோஷம் அல்ல. ஆனால் இனி ஒரு சந்தோஷம் உண்டு, தேவன் கொடுக்கிற தெய்வீக சந்தோஷம். அல்லேலூயா. மகிமையின் தேவன் தருகிற சந்தோஷம், மகிமையின் கர்த்தர் தருகிற சந்தோஷம், அது எந்நாளும் உன்னிலிருந்து எடுபடாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அது வேணும். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னா, ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தான், அவனுக்கு நிறைய நிலங்கள் சொத்து சுகங்கள்லாம் இருந்தது. லூக்கா 12 அந்த மனுஷனை பற்றி எழுதியிருக்கோம். அவன் இந்த நிலம்லாம் நல்லா விளைஞ்சுது. அவர் என்ன செஞ்சாரா, என்னுடைய ஸ்டோர் ரூமெல்லாம் நல்லா இடித்து கட்டி பெரிதாக கட்டி அது நிறைய தானியங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு, லூக்கா 12:19 அவன் ராத்திரி உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஆத்மாவை பார்த்து சொல்லுவார், பின்பு என் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, அதான் சந்தோஷமாயிருன்னு ஆத்மாட்ட சொல்லுவானா. சிந்திச்சு சொல்லிக்கிட்டு இருந்தானா. கர்த்தர் சொன்னானா, இன்றைக்கு உன் ஆத்மா உன்னிலிருந்து எடுபட்டால் நீ சேர்த்தவைகளை யாருடையவைகள் ஆகும்.
நல்ல யோனிங்க இது. லூக்கா 12:19 ലൂക്കോസ്. എന്നിട്ട് എന്നോട് തന്നെ നിനക്ക് ഏറിയ ആണ്ടുകൾക്ക് മതിയായ അനവധി വസ്തുവക സ്വരൂപിച്ചു വെച്ചിരിക്കുന്നു. തിന്നുക കുടിക്ക ആനന്ദിക്ക എന്ന് പറയും. ദൈവം അവനോട് വേറെ കാര്യം പറയും, വേണ്ട വേണ്ട അത് മതി. அப்போ இது உலகம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிற சந்தோஷம் யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். ஏன்னா என் லைஃப்பில் ரொம்ப பாதித்த ஒரு மரணம், கடந்த மாதம் ஒரு மரணம் நடந்தது. ஒரு 33 வயசில் ஒரு வாலிபன் எம்டெக்கில் ஜீனிஸாக பாஸ் பண்ண ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் துபாயில் 2 லட்சத்தில் சம்பளத்தில் சேர்ந்தவன் 4 வருஷத்தில் 4 லட்சம். சிஇஓக்கு அடுத்த 4வது போஸ்டிங்கில் கர்த்தர் அந்த மேனத்தை கொண்டு வச்சார். ஆனால் கொஞ்சம் இருந்த அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஜலதோஷம் கபம் அதை கவனிக்காத காரணத்தினால அது கொரோனாவாக மாறி நிமோனியாவாக மாறி 33 வயசில் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். 4 லட்சம் ரூபா சம்பளம், ஏகப்பட்ட சொத்து சுகங்கள். ஆனால் என்னன்னு நமக்கு தெரியாது. என்னை அதிகமாக பாதித்த ஒரு மரணம் அது. ஏன்னா என்னோட கூட ரொம்ப நெருங்கி பழகின பிள்ளை. இங்கே வந்து இங்கிலீஷ் ஆராதனைலாம் நல்லா செய்வான் அந்த மகன். ஆனால் கர்த்தருக்கு ஒரு காரியம் உண்டு, அதை நம்ம ஆராய்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் அதில் நம்ம படிக்கணும். நீங்கள் எல்லாரும், நான் படித்தாலும் சம்பாதித்தாலும் அனுபவிப்பது கர்த்தருடைய கரத்தில் இருந்து வருகிற அனுக்கிரகம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆகையினால அதுலையும் பெருமை பாராட்டாத. சாமன் சொல்ற, அருமையான தம்பி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என்ன இருக்கு பூமியில? உன் பதவியில, படித்தத்துல, ஜோலியில, வீட்டுல, எதுலையும் நீ மேன்மை பாராட்டாத. ஒரு நேரம் நீ இந்த ஆகாரத்தை புசிக்கணும்னா, குடிச்சு எழுந்து சந்தோஷமா இருக்கணும்னா, அது தேவனுடைய கிருபையும் அனுக்கிரகமும் தயவும் காருண்யமும் மாத்திரமா இருக்கிறது. ஆகினால மேன்மை பாராட்டி இருப்போமாக. நம்முடைய எம்டி அலெக்சாண்டர் இருந்தார், நல்லா கொண்டு போனார் கம்பெனியை. டக்குன்னு ஒரு நாள் போயிட்டார். உலகத்தில் நம்மளை இந்த உலக சந்தோஷத்திலும் நீ நம்பிக்கை வைக்காதே, ஆசிரியக்கல்லே. லோகபரமாய வஸ்து வகைகளில் நீ ஆசிரியக்கல்லே. எல்லாம் ஓரோ திவசமும் ஸ்துதியோடு கூட அதை அனுபவிக்கா, விரையலோடு கூட ஆனந்திக்கா. பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே. ஆமாங்க, நல்லா ஒவ்வொரு நேரம் சாப்பிடும்போது காலையில் எழுந்திரிச்சுன்னு சொல்லாண்டவரேன், இன்னைக்கு இந்த சாப்பாடை நீர் அனுபவிக்க செய்கிற, இதை சந்தோஷமாய் அனுபவிக்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை காரில் ஏறும்போதும் சொல்லுவேன், இறங்கும்போதும் சொல்லுவேன், வீட்டை விட்டு இறங்கும்போதும் சொல்லுவேன், வீட்டுக்குள்ளே வரும்போதும் சொல்லுவேன், கர்த்தாவே இந்த வீட்டை விட்டு வெளியே இறங்கி நான் சந்தோஷமாய் எனக்கு நடப்பதற்கு பலன் கொடுக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வீட்டிற்குள் திரும்ப சந்தோஷமாய் வீட்டிற்குள் வருவதற்கும் என்னை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காய் நான் உம்மை துதிக்கிறேன். மேன்மை பாராட்டாத, மேன்மை பாராட்டாத. இது உலகம் கொடுக்கிற சந்தோஷத்திலும் நிரந்தரம் அல்ல. ஒரு சந்தோஷம் உண்டு, நிரந்தரமான இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷம், மகிமையின் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அது நிரந்தரம், நிரந்தரம், நிரந்தரம். அது மகிமை நிறைந்தது, மகிமை நிறைந்தது, மகிமை நிறைந்தது. அது எப்படி வெளிப்படும் சொல்றேன், எல்லாம் கவனிங்க. அது எப்படி நம்மளை எதிர்பாராம தேவன் அது அவரை மாத்திரம் நம்ம ஏன் அதற்கு மகிமையான சந்தோஷம் நான் சொன்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அதை நல்கின தெய்வம் ஆறானு? மகத்துவமுள்ள ராஜா, மகிமையின் கர்த்தர். 1 Corinthians 2:8 நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மகிமையின் கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? மகிமையின் கர்த்தர். நமக்கு கொடுக்கு சந்தோஷம் மகிமையுள்ளதே. அல்லேலூயா. இரண்டாவது, நாம் ஆராதிக்கிற உதவி நம்ம நிரப்புகிற ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர். யாருங்க? மகிமையின் ஆவியானவர். 1 பேதுரு 4:14. நீங்க அதெல்லாம் இப்ப படிக்க வேண்டாம், அப்புறம் பாருங்க. அப்ப நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மகிமையின் கர்த்தர். நாம்
அனுபவிக்கிற ஆவியானவர் மகிமையின் ஆவியான ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி. ஆமென். the God of glory. praise the Lord. அடுத்தது நாம் அப்ப மகிமையின் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷமும் மகிமையின் சந்தோஷம். அடுத்து மகிமையின் வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். the word of glory. மகத்துவத்தின் வாக்குகளை, வாக்கு தத்தங்களை, வச்சனங்களை சங்கீதம் 138:2 ஏசாயா 42:21 நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் நம்மள கையில கொடுத்து இருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது சொல்லுங்க? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்துகிறார். God magnified his word above all his name. Glorified his word. மகத்துவரிச்சிருக்கிறோம். praise the Lord. ஆகையினால் திரும்ப சொல்றேன் கவனிங்க, மகிமையின் கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கும் சந்தோஷம் மகிமையானது. மகிமையின் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கொடுக்கும் சந்தோஷம் மகிமையானது. மகிமையின் வசனத்தின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் சந்தோஷம் அது மகிமையானது. அது நிரந்தரமுமானது. கர்த்தர் நிரந்தரமானவர் தானே, நேற்றும் இன்றும் இன்னும் இந்நிலையும் என்னைக்கும் மாறாது. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் மாறாதவர். வார்த்தைகளும் வானமும் பூமியும் மாறினால் அவருடைய வார்த்தையும் மாறாதது. மாறாதவரும் மகிமையும் உள்ள தேவனும் மாறாத ஆவியானவரும் மகிமையின் ஆவியானவரும் மாறாத வசனமும் மகிமையின் வசனமுமாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு இவரின் மூலமாய் கொடுக்கிற சந்தோஷம் மகிமை உள்ளது. மகிமையான சந்தோஷம், மகிமையான சந்தோஷம். இதை அனுபவிக்க படிச்சிட்டிங்கன்னா எத்தனை கோடிகள் கையில் இருந்தாலும் அது மேலே உங்கள் இருதயம் போகாது. நான் சொல்லுவேன், உன் கையில் 1,00,000 ரூபாய் உன் பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் அதை எடுத்து நீ நல்லா பாரு, அது ஒரு பிரிண்டட் பேப்பர் தான். நீ சொல்லுவீங்க பணம்னு, அப்படியே இன்னும் ஒரு பக்கத்து நாட்டுக்கு அங்கே எங்கேயா கொண்டு போங்க, அது சாயா கடையில் கூட 1,00,000 ரூபாய் வாங்க மாட்டான். ஒரு பிரிண்டட் பேப்பர். அதை அனுபவிக்கிறதற்கு கர்த்தர் உனக்கு சான்ஸ், அவசரம் கொடுத்தில்லைங்கள். அதை அனுபவிப்பதற்கு தேவன் உனக்கு அதை சூழ்நிலையை கொடுக்கவில்லை என்றால் அது வெறும் பிரிண்டட் பேப்பர் தான், ஒன்றுக்கும் உதவாது. அதே இது ஒரு 100 ரூபா கையில் வச்சிருக்கிறவன் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை அவனுக்கு ஐஸ்வர்யமாக்கி கொடுத்தார்னா அந்த 100 ரூபாயும் அவனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால நமக்கு இருக்கிற ஆஸ்தியில் அல்ல, அந்தஸ்தில் அல்ல, வீட்டில் அல்ல, பதவியில் அல்ல, டேலண்டில் அல்ல நீ சந்தோஷப்பட வேண்டியது. நீ உன்னை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இந்த மகிமையான சந்தோஷம் எப்படி வரும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கவனிங்க. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகிமையான கர்த்தராகிய இயேசு. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? மகிமையின் ஆவியானவர். வசனம் நம்ம வாசிக்கும் தியானிக்கும் வசனம் எப்படிப்பட்டது? மகிமையின் வசனம். இவைகளின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும்? எஸ், இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் அவர் பூரணமாக பிடிச்சிக்கங்க, அந்த வசனத்தை பூரணமாக பிடிச்சிக்கங்க. அதிலிருந்து கிடைக்கிற சந்தோஷம் நிலையானதாக இருக்கும், மகிமை உள்ளதாகவும் இருக்கும். அல்லேலூயா. 1-2 உதாரணங்கள், ஒரு 3 உதாரணத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதில் முடிஞ்சதை பார்ப்பதில் அடுத்த வாரம் நம்ம கம்யூனியன் சர்வீஸில் பார்க்கலாம். இந்த மகிமையான சந்தோஷத்தை அனுபவித்த நிறைய பேர் பைபிளில் இருக்கிறாங்க, வேதவசனத்தில் எழுதி வைத்திருக்கு. சோத்ராம். என்னையும் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நான் எதிலையுமே சந்தோஷப்படுகிறவனே அல்ல, மகிமையின் வசனத்திலும் கர்த்தரிலும் மாத்திரமே. ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே வரும்பொழுதும் களிமண்ணு தான், இன்றைக்கும் களிமண்ணு தான், நாளைக்கும் களிமண்ணு தான். ஒரு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிற்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை, பேசுகிறேன்னா கர்த்தருடைய கிருபை, குடிக்கிறேன் புசிக்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. ஆமென். எல்லாம் அவரிடத்தில் வந்தது மாத்திரமே. ஆகையினால் இந்த சந்தோஷத்திற்கு பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. 1-2 வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter 1st chapter 8th verse. 1 பத்ரோஸ் 1:8. எல்லாம் வேகமாடுங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. மலையாளத்தில் ஒன்று வாய்க்காம்.
അവനെ നിങ്ങൾ കണ്ടിട്ടില്ല എങ്കിലും സ്നേഹിക്കുന്നു. ഇപ്പോൾ കാണാതെ വിശ്വസിച്ചും കൊണ്ട് നിങ്ങളുടെ വിശ്വാസത്തിന്റെ അന്തമായ ആത്മരക്ഷ പ്രാപിക്കുകയും പറഞ്ഞു തീരാത്തതും മഹിമയുള്ളതുമായ സന്തോഷത്തോടെ ആനന്ദിക്കുകയും ചെയ്യുന്നു. Praise the Lord. ഇത് എവിടെന്നാ നമുക്ക് കിട്ടുന്ന? ആർക്ക് എങ്കിരുന്നാ നമുക്ക് കിടക്കി? പാരുங்க, ചൊല്ലി പറഞ്ഞു തീരാത്തതും മഹിമയുള്ളതുമായ സന്തോഷത്തിൽ ആനന്ദിക്കുന്ന ഒരു വ്യക്തിയായി നീ മാറണം. சொல்லி முடியாததும் மகிமையில் நிறைந்ததுமான சந்தோஷம் எங்கிருந்து கிடைக்குதா? நம்ம அவரை பார்க்கல, ஆனால் அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். எனக்காய் வந்தவர், எனக்காய் மரித்தவர், எனக்காய் சென்றவர், எனக்காய் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர், என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி நான் இருக்கிற பூமி அவருக்குள்ளது, அவன் வீசுகிற காற்று அவருக்குள்ளது, பெய்கிற மழை அவருக்குள்ளது, அதற்குள் இருக்கிற நானும் அவருக்குள்ளவன். ஆகையினால் நான் சந்தோஷமாக படுத்து உறங்குகிறேன், சந்தோஷமாக எழும்புகிறேன், சந்தோஷமாக. இது எதில் வருது? அவர் மேலுள்ள விசுவாசத்தில் வருகிறது. எதில் வருது? தமிழில் அந்த வசனத்தை போடுங்க. அந்த வசனம் 1:8 போடு. 1 பேர் 1:8 என்ன சொல்லுது? காணாமல் இருந்தாலும் அவரை சிநேகிக்கிறோம். இந்த சந்தோஷம் எதுல வருதுன்னா, இயேசுவை நீ நேசிப்பதில் வருகிறது. இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு, பிரணயம், அதாவது காதலில் வருகிற சந்தோஷம். அது எல்லாமே அழிவில் தான் போய் நிற்கும். மேக்சிமம் 199 லவ் ஃபெயிலியர் தான், கடைசியில் சூசைட் தான். இந்த உலகத்தில் இருக்கிற அது தருகிற சந்தோஷம். கர்த்தர் ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்தார்னா அதில் வர்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம். தேவன் செய்வது எதுவோ அது என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். பிரைஸ் த லார்ட். அப்போ பல சந்தோஷம் பூமியிலிருந்து கிடைக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறணும். இந்த உலகத்தில் அவங்கிட்டையும் அவ மேலையும் அவகிட்டையும் பணத்திலையும் சொத்திலையும் சுகத்திலையும் ஆணிலையும் பெண்ணிலையும் நீ அவர்கள் மேல் உன் அன்பை வையாதே. அவரில் அன்பு கூறுகிறீர்கள், அவரில் விசுவாசம் வைக்கிறீர்கள். 2 காரியம். இந்த சந்தோஷம் எதில் கிடைக்குமா? மகிமையின் கர்த்தரை நேசிப்பதினால். ஆராதனைக்கு நம்ம இப்போ வர்றது பயந்து போய் வரக்கூடாது, ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு வரக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிற என் மகிமையின் நாதனை நான் தரிசிக்க போகிறேன். அன்பில் சிநேகத்தில் நெருக்கப்பட்டு ஏவப்பட்டு வரணும். உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு நிறைஞ்சிருக்கணும். அதனால தான் கர்த்தர் இயேசு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாய். லவ் யுவர் ஹார்ட் வித் லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அவரை சிநேகிச்சு ஆராதிக்கணும், அவரை நேசித்து பைபிள் படிக்கணும். அவர் பைபிளை ஆனாலும் எப்படி படிக்கணுமா? சங்கீதம் 1 என்ன சொல்லுதுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, delight in the law of the Lord and meditate it. மலையாளத்தில் அழகாக எழுதியிருக்கு, யெகோவாவுடைய நியாயப்பிரமாணத்தில் சந்தோஷிச்சு. எங்கன சந்தோஷிச்சு அவன் நியாயப்பிரமாணத்தை ராப்பகல் தியானிக்கிறவர். அப்போ ஆராதனை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லுங்க? ஆமென். சிநேகத்தில் அவரை ஆராதிக்கணும். பைபிள் எப்படி படிக்கணும்? அன்பில் படிக்கணும். காணிக்க கொடுக்குறதும் பயந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அம்பானி அதானி அவனும் இவனும் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறதே இல்லை. அது அவன் சொந்த பலத்தில் சம்பாதிச்சிட்டான். ஆனால் நீயும் நானும் கொஞ்சம் மாவு இருந்தாலும் குறையாமல் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தரில் சிநேகத்தோடு கூட. அதான் அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்து என்ன சொன்னா தெரியுமா? யார் whomever are willing, யாரெல்லாம் இருதயத்தில் உற்சாகத்தோடு கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து மாத்திரம் காணிக்கைகளை வாங்குவாயாக. அல்லேலூயா. இந்த சிநேகத்தில், இந்த அன்பில் நீ அந்த சந்தோஷம், நீங்கள் அவரை ஃபுல்லாக இயேசு கிறிஸ்துவை ஃபுல்லாக நீங்கள் லவ் பண்ணி பாருங்கள். அவர் எழுதின இந்த பைபிள் தான் அவர் எழுதி கொடுத்த நமக்கு லவ் லெட்டரு. இதை நீங்கள் இல்லை உலகத்தை விட எல்லாத்தை விட இதை லவ் பண்ணி பாரு. இந்த பைபிளை நீ you love the word of God, you delight in the word of God, you love your God who is the creator of earth and heaven, who is the controller of everything. எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற உன் வாழ்க்கை அவருக்கு கண்ட்ரோலில் இருக்குமா? பயப்படாதீங்க.
படுத்துருவனோ பயப்பட வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? நான் படுத்துருவனோ, சோகமில்லாமல் படுத்துருவனோ. நீ உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற மகளாக சிநேகத்தோடு அன்போடு நீ அவரை ஆராதிப்பாயானால் நீ படுக்கவே மாட்ட. நடந்துக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் உன்னை நித்திய ஜீவனில் சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ ஆராதனைக்கு எப்படி வரணும்? சிநேகத்தில் அன்பில் நிறைஞ்சு வரும். பைபிள் எப்படி படிக்கணும்? நிறைஞ்சு படிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அன்பில் நிறைஞ்சு ஜெபிக்கணும். எப்படி கொடுக்கணும்? அன்பில் நிறைஞ்சு கொடுக்கணும். ஊழியம் எப்படி செய்யணும்? கர்த்தருடைய சிநேகம் நம்முடைய இருதயத்தை நிரப்புனா தான் நல்ல வருமானம் உள்ள ஜோலியும் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வர முடியும். இல்லைன்னா வேலை இல்லாமல் பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு 12ஆம் கிளாஸே பாஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு காலேஜில் இடம் கிடைக்கலாம். ஒரு காலேஜ் இருக்குது. என்ன காலேஜ்? பைபிள் காலேஜ். அதுக்கு போயிட்டு வேலை செய்கிற நிறைய பேர் உண்டு. அவங்களே கர்த்தர் போஷிப்பார். ஆனால் அவர் மேல் அன்பு வைத்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்காய் ஓடுகிறவனுக்கு ஒரு விசேஷித்த கிருபை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ எப்பெல்லாம் அந்த அன்பை, அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும்? பாயிண்ட் பை பாயிண்டாக ஒன்று 2 காரியம். ஒரு 2 சகோதரிகள் ஒரு பாட்டு பாடுறாங்க பைபிளில். பழைய பாட்டில் ஒரு சகோதரி பாட்டு பாடினாங்க. 1 சாமுவேல் 2:1. 1 சாமுவேல் 2:1 படிங்க, வேகமாக படிங்க. போல 1 சாமுவேல் 2:1 தமிழ். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். അനന്തരം ഹന്ന പ്രാർത്ഥിച്ചു പറഞ്ഞതെന്തെന്നാൽ, എന്റെ ഹൃദയം യഹോവയിൽ ആനന്ദിക്കുന്നു, എന്റെ കൊമ്പ് യഹോവയാൽ ഉയർന്നിരിക്കുന്നു, എന്റെ വായ് ശത്രുക്കളുടെ നേരെ വിശാലമാകുന്നു, നിന്റെ രക്ഷയിൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. இங்க ஒரு பெண், ஒரு அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ பாட்டு பாடுகள். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது அல்லது ஆனந்திக்கிறது அல்லது சந்தோஷமாய் இருக்கிறது. எப்போ தெரியுமா? அவளுடைய கண்ணீருக்கெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் பதில் வந்தது. அவள் பிள்ளை இல்லாதவளாய் அநேக வருடங்கள் அழுது கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஆலயத்திற்கு போனாள். நமக்கெல்லாம் ஓரளவு தெரியும். தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் அவள் ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர் அவளுடைய பிரார்த்தனைக்கு உத்தரம் மறுபடி கொடுத்தார். ஆமீன். அவள் கேட்டது ஒன்று, கிடைத்தது பலது. பிரைஸ் எல்லாம் ஏகதேசம் 5 எண்ணம். அந்த கேட்டதை கர்த்தருக்கு கொடுத்தாள். அந்த கொடுத்து விட்டுத்தான் அவள் சொல்லுகிறாள். கேட்ட சாமுவேலை கொண்டு வந்து தேவனுக்கென்று கொடுத்து விட்டு அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நார்மலாக கிடைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. மகிமையின் கர்த்தர் சில நேரம் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பாருங்க. நார்மலாக ஒரு தம்பதியை போய் கல்யாணம் முடிக்கிறாங்க, பிள்ளை பெற்றுக்கிறாங்க, ஒரு பெருசாக ஒரு சந்தோஷமாக இருக்காது. ஆனால் கிடைக்கக்கூடாத சூழ்நிலையில் தேவன் ஆசீர்வதித்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால சில நன்மைகள் கிடைக்கும். அது வேலையாக இருக்கலாம். அந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு தகுதியே இல்லை, கழிவில்லை, கர்த்தாவு கொடுத்து சோத்திரம். ஒரு வீடு பணியான், எனக்கு கழிவில்லை, கர்த்தாவு பணிது. பிரைஸ் இல்லை. ஒரு ஜோலி கர்த்தாவு கொடுத்து. ஒரு வாகனம், எனக்கு மேடிக்கான் உள்ள கழிவில் எனக்கு வாங்கக்கூடிய தகுதி இல்லை. எதெல்லாம் என்னால் வாங்குவதற்கு தகுதி இல்லை, எனக்கு கிடைப்பதற்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கிய, அந்த சந்தோஷம் என்றென்றைக்கு மகிமை உள்ள சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய திறமையினால் நம்ம சில காரியங்களை வாங்கலாம், செய்யலாம், எடுக்கலாம், ஓகே. ஆனால் திறமையே, கழிவே, கெப்பாசிட்டியே இல்லாதவர்களுக்கும் சில சொல்லுவாங்கல்ல, இந்த இடம் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னே தெரியல, இந்த வீடை எப்படி கட்டணுன்னே தெரியல, என் பொண்ணு எப்படி, என் பிள்ளை எப்படி படிச்சதுன்னே தெரியல, என் பொண்ணு எப்படி இந்த பதவிக்கு வந்தா, என் பையன் எப்படி இந்த பிசினஸில் உயர்ந்தானே தெரியல. இது மகிமையின் கர்த்தர் தகுதி இல்லாத, அருகதை இல்லாத ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன்னை வந்து நிரப்பும் போது அது மகிமையின் தேவன் கொடுக்கிற சந்தோஷம். அது இன்னைக்கு உங்களுக்கும் கிடைக்கும். ஒருவேளை இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர், உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டா, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உண்டா, என் வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டா, என் குடும்பத்தில் இன்னும் மகிமை நடக்குமா, இனி இல்லவே இல்லை, நோ ஹோப், முடிஞ்சு போச்சு. அதாவது நடக்கக்கூடாத சூழ்நிலையில கர்த்தர் சில அற்புதங்களை செய்வார். அது தேவன், மகிமையின் தேவன் உனக்கு கொடுக்கிற சந்தோஷம். நீ நம்புங்க.
நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகிமையானவர். அப்படியானால் இந்த உலகத்தில் அவர் எனக்கு செய்ய முடியாத மகிமையான காரியம் ஒன்றுமில்லை. இன்னொரு வாலிப மகள் பாட்டு பாட பாருங்க. லூக்காவில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 47 49 படிங்க. லூகாஸ் 1:47 49. அங்கே மரியா ஒரு பாட்டு பாட, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, ஏன்னா வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மலையாளத்தில் വായിക്കാം. എന്റെ ആത്മാവ് എന്റെ രക്ഷിതാവായ ദൈവത്തിൽ ഉല്ലസിക്കുന്നു അല്ലെങ്കിൽ ആനന്ദിക്കുന്നു. ശക്തനായവൻ എനിക്ക് വലിയവ ചെയ്തിരിക്കുന്നു. അവന്റെ നാമം പ്രൈസ് ദി ലോർഡ്. அந்த அன்னாள் சொன்ன மரியாளும் சொல்லுகிறாள், ஒரு வாலிப மகள் பாட்டு பாடு, எனக்கு இது நடக்கக்கூடியதே இல்லை, நான் தகுதியில், ஐ எம் நாட் டிசர்வ்டு, ஐ எம் நாட் ஒர்த்தி, ஐ எம் an unworthy girl. நான் ஒரு தகுதி இல்லாதவள், கழிவில்லாதவள், கெப்பாசிட்டி இல்லாதவள். ஆனால் தேவனுடைய மகிமை எனக்கு, தேவனுடைய வல்லமையின் தேவன் எனக்கு மகிமையானவர்களை செய்தார். இரட்சகராகிய மகிமையின் கிறிஸ்து என்னிலே பிறப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டபடினால் என் ஆவி சந்தோஷிக்கிறது. அல்லேலூயா. அந்த மகளுக்கும் தகுதி இல்லாது கிடைச்சது, இந்த மகளுக்கும் தகுதியாது. 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? மகிமையின் சந்தோஷத்தால் நிரம்பினவர்களாக. இதை உணர்ந்து கொள்ளணும்னா கொஞ்சம் நல்லா ஆவிக்குரிய ஒரு இருதயம் வேணுங்க. ஒரு ஆவியானவர் நிறைஞ்ச ஒரு சென்சிபிள் ஹார்ட், ஸ்பிரிச்சுவல் சென்சிபிள் ஹார்ட் வேணுங்க. ஆவிக்குரிய உணர்வுள்ள இருதயம் வேணும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு கிடச்சி இதை எப்படியோ படிச்சுட்டேன், எப்படியோ சாதிச்சிட்டேன், எப்படியோ வந்துட்டேன், எப்படியோ நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சாதிச்சிட்டேன், படிச்சுட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே ஒழிய கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டோம். நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பயல்கிட்டானாலும் எல்லாட்டையும் சொன்னாலும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனாலும் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லாத, கர்த்தருடைய கிருபையினால் போய் சேர்ந்து விட்டேன், கர்த்தருடைய கிருபையினால் வந்து விட்டேன், கர்த்தருடைய கிருபையினால் சுகமாக இருக்கிறேன். ஃபோனில் பேசினாலும் நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அப்படி சொல்லாத. பதில் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் உங்களில் சந்தோஷப்படணும்னா, கர்த்தருடைய கிருபையினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவன் யார் கேட்டான்னு சொல்லுங்கள், புறஜாதியாக கேட்டான்னு சொல்லுங்கள், புற மதஸ்தன் கேட்டான்னு சொல்லுங்கள், காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஃபைன், கர்த்தருடைய கிருபையினால் நான் சுகமாக இருக்கிறேன். அப்படியாவது அவங்க அந்த வாசனை அதெல்லாம் கோவப்படலாம் மாட்டாங்க. உங்கள் ஹையர் ஆஃபீஸராக கூட இருக்கலாம், நீங்கள் யார் வேண்டாலும் சொல்லுங்கள், காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஃபைன் சார், യഹോവയുടെ கிருபையால் தயால் ஞான் சுகமான, கர்த்தாவின் கிருபையால் ஞான் சுகமான, அப்படியாவது ஒரு வார்த்தையை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், ஆஹா ஒவ்வொரு வார்த்தைக்கு என் மகள் என்னை விசுவாசிக்கிறாள். நான் முதவே சொன்னமே, காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லி முடியாதது மகிமையில் நிறைந்ததுமான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். இந்த மாதம் கர்த்தருடைய கிருபையினால் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், இந்த மாதம் கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு இந்த சம்பளம் கிடச்சிருக்கு, இந்த மாதம் கர்த்தருடைய கிருபையினால் நான் கர்த்தருக்கு இதை செஞ்சேன், இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் நான் ஆராதித்தேன், இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் புசித்தேன், குடித்தேன், உடுத்தினேன், போனேன், வந்தேன், எல்லாம் அவருடைய கிருபை. இது அவருடைய கிருபை தானே, நம்ம காணலை, நம்ம அனுபவிக்கல, ஆனால் விசுவாசிக்கிறோம். அதை காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் தரிசியாமல் இருந்தும் அவரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் கொடுப்பது மகிமையான சந்தோஷம். அல்லேலூயா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சு பாருங்க. அந்த மகிமையின் கர்த்தரை ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லுங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால் போயிட்டு வந்துட்டேன் மாஸ்டர். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். எடுத்த உடனே எருமாடு மாதிரி, ஆமாம் போனேன், என்னத்தையோ முடிச்சுட்டு வந்துட்டேன், இந்த இண்டோசிஸ் போத்து மாதிரிலாம் பேசக்கூடாது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள், ஒரு அருமையான வார்த்தைங்க அது, சங்கீதம் 111:10 நினைக்கிறேன்ல. ஞானமுள்ளவர்கள், ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள், புத்தியுள்ள கிறிஸ்தவர்கள், புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள்.
படிக்கிற பிள்ளைகள் சொல்லணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா, கர்த்தருடைய கிருபையினால் போயிட்டு வந்துட்டேன். பரீட்சை எப்படி எழுதி, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா எழுதியிருக்கேன். நீ அதை சொன்னாலே அங்கே ஆண்டவர் மார்க் போட்டுருவார். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு படித்து எழுதிட்டேன் பாஸ்டர், எப்படி கஷ்டப்பட்டு அங்கே பேப்பரில் போய் ஒன்றும் இருக்காது இருக்கு. நீ ஆண்டவருடைய பிள்ளைமா, நீ கொஞ்சமாக படிச்ச. நான் சொல்லிட்டேன்ல, மகிமை என்ன செய்யும் தெரியுமா, படித்தது கொஞ்சம்தான், எழுதுனது கொஞ்சம்தான், ஆனால் கர்த்தருடைய மகிமை உண்மையில இருந்ததுன்னா உயர்ந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான், குறைவே வராதுன்ன மாதிரி கொஞ்சம் தான் படித்தேன், கொஞ்சம் தான் எழுதுனேன், ஆனால் எனக்கு மார்க்கு குறையவே குறையாது. மகிமையின் கர்த்தர் எனக்கு மகிமையாய் உதவி செய்வார். அல்லேலூயா. இதை அனுபவிச்சா தான் தெரியும். அப்போ ஆண்டவர் வந்து பரீட்சை எழுதுவாரான்னு கேட்பாங்க, அது இயேசு வந்து உங்களுக்காக பரீட்சை எழுதுவாரான்னு கேட்பாங்க. ஒரு வேளை கூட தூதனை அனுப்பி அவர் எழுதலாம். நிறைய காரியங்கள் அவர் செஞ்சுருக்கிறார், எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கிறாருங்க, இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு சொல்லுவது என்னன்னா, மகிமையான சந்தோஷம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா, என்னுடைய தகுதியினால் அல்ல, என்னுடைய கழிவு கொண்டல்ல, என்னுடைய டேலண்ட் கொண்டல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, நான் விசுவாசிக்கிற கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு இது கிடைத்தது என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தில் தேவனுடைய மகிமையின் சந்தோஷம் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கிருபையினால் வாகனம், கர்த்தருடைய கிருபையினால் ஒரு வீடு, கர்த்தருடைய கிருபையினால் என் மகளுக்கு இந்த வேலை, கர்த்தருடைய கிருபையினால் என் வாழ்க்கை, கர்த்தருடைய கிருபையினால் நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த மகிமை, அப்போ எதிர்பாராத, நமக்கு தகுதி இல்லாத, கழிவில்லாத, பிராப்தி இல்லாத, அருகதை இல்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது மகிமையின் தேவன் உனக்கு நடப்பிக்கிறார். பிழைக்கவே முடியாத வியாதிகள் கர்த்தர் கிருபையாய் பிழைக்க பண்ணுகிறார். அது மகிமையின் தேவன் நமக்கு கொடுக்கிற விடுதலையில் கிடைக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கர்த்தருடைய மகிமையின் வார்த்தையில் நமக்கு மகிமையான சந்தோஷம் உண்டு. எடுத்து படிக்கலாம். சூத்ராம். அந்த வார்த்தையில் இருக்கிற சந்தோஷம் தாங்க உங்களுக்கு நிலையானது. ரொம்ப சிம்பிளுங்க. அதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் சந்தோஷம் உண்டுங்கிறது நிறைய நம்ம பார்க்குறோம். அதில் 1-2 காரியங்களை மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நெகேமியா 8:12 எடுத்து படிங்க பார்க்கலாம். நெகேமியா 8:12, சங்கீதம் 19:8. சோத்ரா. அங்கே 1-2 வசனங்களை நமக்கு வாசிக்கலாம். நெகேமியா 8:12. எப்போ வார்த்தையினால நமக்கு சந்தோஷம் வருமா? அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷமும் கொண்டாடவும் போனார்கள். மலையாளத்தில் ஒன்று வாய்க்காங்க. பின்ன പറയാം. തങ്ങളോട് പറഞ്ഞ വചനം, അതാ വാർത്തകളുടെ വചനം ബോധ്യമായത് കൊണ്ട് ജനമെല്ലാം പോയി കുടിക്കുകയും പകർച്ച കൊടുത്തയക്കുകയും அத்தியந்தம் சந்தோஷிக்கையும் செய்து. என்ன நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியுதா தெரியல ஆகிறதுலாம் பிரச்சனை இல்லை. நான் இப்ப சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க உணர்ந்து கொண்டால் போதும். அவன் പറഞ്ഞ வசனங்கள் அவருக்கு போதியமாயது கொண்டு, because they understood the word preached by the priests. உங்களுக்கு உணர்ந்து கொண்டாலே ஒரு மகிமையான சந்தோஷம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து 70 வருஷம் நொந்து நூடுசாயி கெட்டு அழிஞ்சு திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். பாபிலோனில் அடிமையாக இருந்து வந்து சேர்றாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு வார்த்தையை கேட்கல, வசனத்தை படிக்கல, நியாய பிரமாணம் இல்லை, ஆசாரியன் இல்லை. இவங்க நெகேமியா எஸ்ராவுடைய தலைமையில் இவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்குறாங்க. அந்த வசனத்தை கேட்கும்போது வசனம் கேட்டபோல் அது அவருக்கு போதியமாய், அது அவருக்கு மனசிலாய், அதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இது எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வசனம், இதன் காரியங்களை ரகசியங்களை நான் புரிந்து கொண்டோம் என்று நல்லா கவனிங்க.
மகிமையின் வசனத்தின் ஆழத்தை நீ புரிந்து கொள்ளும் போது, இது எனக்காக எழுதி வைக்கப்பட்ட வசனம் என்பதை ஆழத்தை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த மகிமையின் வசனத்தில் இருக்கிற மகிமையின் சந்தோஷம் உன் வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் வசனத்தை நிறைய கேட்கணும். மணிக்கணக்கில் ஆடுறதும் பாடுறதும் என்னெல்லாமோ செய்கிறது நான் இங்கே சொல்ல விரும்பலை. பிரைஸ் லார்ட். இன்றைக்கி வசனம்லாம் மறைஞ்சிருச்சு. நிறைய இடங்களில் வசனம் இல்லை. அந்த வசனமும் வெறும் அற்புதங்கள் அதிசயங்களுக்குமா போய்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு வசனம் தேவை, நம்ம நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற வார்த்தைகள். அல்லேலூயா. ஏன்னா அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய ஜீவனுக்குரிய நித்தியமான வார்த்தைகளை வசனங்களை நீங்க கேட்கும் பொழுது, நித்திய ரட்சிப்பு அடையும் பொழுதுதான் நித்திய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதில் 1-2 வசனங்களை வேகமாக படிச்சிருவோமா? சங்கீதம் 19:8 படிங்க, வேகமாக படிங்க. எதில் எப்படிலாம் வார்த்தையில் சந்தோஷம் இருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதம் 19:8, சங்கீர்த்தனம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவுமாய் இருக்கிறது. போதும். மலையாளத்தில் வாய்ക്കാം. யெகோவയുടെ ആജ്ഞകൾ നേരുള്ളവ, അവ ഹൃദയത്തെ സന്തോഷിപ്പിക്കുന്നു. ആമേൻ. യെരേമിയ 15:16. எரேமியா 15:16. எரேமியா உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ഞാൻ നിന്റെ വചനങ്ങളെ കണ്ടെത്തി ഭക്ഷിച്ചിരിക്കുന്നു. அதான பிரதானம். அங்க உணர்ந்து கொண்டார்கள். இங்க என்ன சொன்ன? பட்சிச்சிருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்கள் என்ன செஞ்ச? நான் சாப்பிட்டுட்டேன், நான் உட்கொண்டேன், நான் இந்த செவியில கட்டிங்க விட்டுட்டு போகல. பட்சிச்சிருக்கணும். വചനങ്ങൾ എനിക്ക് സന്തോഷവും എന്റെ ഹൃദയത്തിന് ആനന്ദവുമായി സൈന്യങ്ങളുടെ ദൈവമായ യഹോവേ, നിന്റെ നാമം എനിക്ക് വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. ആമേൻ. അവന്റെ നാമം கொண்டான் நம்மளை விழிச்சிருக்கணும். கிறிஸ்தியானிகள் என்னெல்லாம் விழிச்சிருக்கணும்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ், அது அவருடைய பேரா. கிரைஸ்ட் என்னது வரையும் அவருடைய பேரான. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தில் நம்ம அழைத்திருக்கிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும். பிரசங்கத்தை உணர்ந்து கொள்ளணும். யாருக்கு சொன்னார்? இது எனக்கு சொன்னாரா, வேற யாருக்கும் சொன்னாரா? வேற யாருக்கும் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கிட்டு பாஸ் என்ன திட்டார் வச்சுட்டார். உங்களுக்கு என்ன, ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா அந்த பிரசங்கத்தினுடைய எல்லா பகுதியும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு சில வார்த்தைகள் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு சில வார்த்தைகள் இருக்கு, இன்னொரு ஆளுக்கு சில வார்த்தைகள் இருக்கும். யாரையோ சொன்ன வார்த்தையை அது என்னத்தான் திட்டினார் அல்ல கடிந்து கொண்டார்னு எடுக்கக்கூடாது. எனக்கு தேவையான, நீ நல்லா ஆவிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், இது உனக்குரியது, இந்த வசனம் உனக்கு இல்லை, இது வேற யாருக்கோ போகுது, உனக்குரிய வார்த்தையை நீ எடுத்துக்கோ. உணர்ந்து கொள்ளணும், இது எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியா, நான் பரிசுத்தம் அடையும்படியா, நான் கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ உணர்ந்து கொள்ளணும் முதலாவது. ரெண்டாவது, இந்த வார்த்தை கிடைச்ச உடனே இங்கே கேட்டு இங்கே விட்டுறக்கூடாது. அதை என்ன செய்யணும்? உள்ளே இறக்கிடணும். எங்கே இறக்கிடணும்? உள்ளே இறக்கிடணும். இருதயத்துக்குள்ளே போயிடணும், சாப்பிட்றணும், அதை தின்றணும். உம்முடைய வசனங்கள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமானது. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்கிறார். சங்கீதம் 119 77 92 ஒன்று படிங்க. சங்கீதம் 119 77 91. 77 ஒன்று படிங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ഞാൻ ജീവിച്ചിരിക്കേണ്ടതിന് നിന്റെ കരുണ എനിക്ക് വരുമാറാകട്ടെ. നിന്റെ ന്യായപ്രമാണത്തിൽ ഞാൻ രസിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. നിന്റെ ന്യായപ്രമാണത്തിൽ രസിക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ഉല്ലസിക്കുന്നു, അല്ലെങ്കിൽ ആനന്ദിക്കുന്നു. 92. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். துக்கமாக இருக்கும்போது பைபிள் எடுத்து படி, உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்.
നിന്റെ ന്യായപ്രമാണം എന്റെ ആയിരുന്നില്ലെങ്കിൽ ഞാൻ എന്റെ കഷ്ടതയിൽ நசிச்சு போகுமாയിരുന്നു. நல்ல பைபிள் படிக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன். இவ்வளவு வேதனையில் இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் எடுத்து படித்தேன். எனக்கு ஆறுதலாக இருந்தது. நான் என்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கிட்டேன். சாகலான்னு நினச்சேன், சாகிறத மாற்றிக்கிட்டேன். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் உங்களுக்கு கடைசியாக இன்னைக்கு இந்த வசனத்தோடு இன்னைக்கு செய்தியை முடிக்கிறேன். அவர் எல்லாரும் எடுத்து படிங்க. இப்போல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் எழுதின ஜான் 16:22. கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் எப்படி இருக்குமா படிங்களேன். யோகன்னான் 16:22 எல்லாரும் படிங்க. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தையில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த பைபிளை தியானிப்பதில், இந்த பைபிளை சாப்பிடுவதில், இந்த பைபிளை புரிந்து கொள்வதில், இந்த வசனங்களை மகிமைப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீ உணர்ந்து கொள். இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெளிவாக படித்தவங்களுக்கும் படியாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் நான் ஸ்லோவாக ஆவியானவர்கிட்ட, ஆண்டவரே நீர் வாக்குகளை நீங்கள் கொடுக்கணும், ஓமைகளை சம்பவங்களை புரிய வைக்கணும்னு சொல்லித்தான் நிதானமாக உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது நீங்கள் சந்தோஷமாய் மகிமையின் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை மகிமையின் பிரசன்னத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த மகிமையின் சந்தோஷத்தை சந்தோஷம் ஆறும் நீங்களில் இருந்து எடுத்து களைக இல்லா. இதுதான் உலகம் கொடுக்காத சந்தோஷம், பாவம் கொடுக்காத சந்தோஷம். இது மகிமையின் தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம். ரெண்டை பார்த்துருக்க, நீ ரெண்டு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளையே. அவர் சொல்லி முடியாதது மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கிஃப்டாக கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் பூமிக்கு வந்து துக்கத்தை அனுபவிச்சாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அவர் வேதனை அனுபவித்தார், பாடுகள் அவர் சுமந்து கொண்டார். அந்த இயேசு, மகிமையின் இயேசு இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். அவரை நீங்கள் பூர்ணமாய் விசுவாசிக்கும் பொழுது அந்த மகிமையின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த மகிமையின் சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. காட் பிளஸ் யூ.